வணக்கம். கதைகள் சொல்லும் கருத்துக்களுக்காக உங்கள் ராஜி. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, பெருந்தன்மையும் பேராசையும் அப்படிங்கிற கதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். சேரி என்ற நாட்டில் இரு குயவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் பெயர் பெருந்தன்மை, மற்றொருவன் பெயர் பேராசை. அவர்கள் இருவரும் அண்டபுரம் என்ற ஊரை அடைந்தனர். தாம் கொண்டு வந்த சட்டிப்பானைகளை விற்பனை செய்ய ஒரு ஒப்பந்தம் செய்தனர். அவ்வூரின் ஒரு பாதியில் பெருந்தன்மை வியாபாரம் செய்ய வேண்டும், மற்றொரு பகுதியில் பேராசை வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தம். அண்டபுரத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அது முற்காலத்தில் பெருங்குடும்பமாய் செல்வம் செழித்து விளங்கியிருந்தது. பின் அதன் பெருமை குன்றி குடும்பத்தார் ஒவ்வொருவராக உயிரிழந்தனர். எஞ்சியவர் ஒரு கிழவனும் அவரது பேத்தியுமே ஆவர். குடும்பத்தவர் தொகை குறைந்து அழிந்து போனது போலவே செல்வமும் குறைந்து அழிந்தது. பாட்டியும் பேத்தியும் சாப்பாட்டுக்கே திண்டாடி தவித்தனர். அவர்கள் வீட்டின் வாசலில் முன்பு பேராசை வியாபாரி பானை, குண்டான், குடம் என்று கூவிக்கொண்டே போனான். பாட்டியிடம் பேத்தி ஓடினாள். பாட்டி, எனக்கு விளையாடுவதற்கு மண் செம்பு வாங்கித்தா என்று கேட்டாள். ஐயோ, என்னிடம் காசு இல்லையே, எதை கொண்டு சொம்பு வாங்குவேன் என்று சொன்னாள் பாட்டி. பாட்டி, நம் வீட்டு மூலையில் அழுக்கடைந்த பழைய செப்பு பாத்திரம் ஒன்று கிடக்கிறது. குயவனிடம் அதை கொடுத்து மண் செம்பு, மடக்கு, குண்டான் எல்லாம் வாங்கி கொடு என்று வேண்டினாள் பேத்தி. பாட்டி பேராசையை அழைத்தாள். அவனிடம் மூலையில் கிடந்த செம்பு பாத்திரத்தை கொடுத்தாள். ஐயா, இப்பாத்திரத்தை வைத்துக்கொண்டு என் பேத்திக்கு விளையாடுவதற்கு மண் பாண்டங்கள் கொடுங்கள் என்று கேட்டாள். பேராசை பாத்திரத்தை கையில் வாங்கினான். அது மிகவும் கனமாக இருந்தது. அது தங்கமோ வெள்ளியோ என்று சந்தேகப்பட்டான். மேலே படிந்திருந்த அழுக்கை தன் நகத்தால் கீறி பார்த்தான். அது உண்மையில் தங்க பாத்திரம்தான் என்று அறிந்து கொண்டான். இப்பொழுதே இதை வாங்கி சுமந்து சென்றால் யாராவது கண்டு உண்மை வெளியாகிவிடும். வியாபாரத்தை முடித்து கொண்டு இதை எடுத்து போக வேண்டும் என்று திட்டமிட்டான். முகத்தை சுளித்து கொண்டு, ஏன் பாட்டி, யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? கால் காசு கூட பெறாத இந்த ஓட்டை பாத்திரத்தை என்னிடம் கொடுத்து என்னை ஏமாற்றி அழகான மண்பாண்டங்களை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டான். இதை யாரிடமாவது மறுபடியும் காட்டாதீர்கள், காட்டினால் உங்களுக்கு தகுந்த வெகுமானம் கிடைத்துவிடும் என்று கூறினான் பேராசைக்காரன். அந்த பாத்திரத்தை மூளையில் கிடந்த குப்பையில் எரிந்துவிட்டு தன் மண்பாண்டங்களை எடுத்துச் சென்றான். பாட்டி உண்மையில் அவன் வார்த்தையை நம்பி பயந்தே போனாள். இனி வீட்டு வாசலில் போகிறவர்களை இப்படி கூப்பிட்டு வம்பு சண்டை வளர்த்தால் உன் முதுகை பிளந்து விடுவேன். குழந்தையா லட்சணமா? சும்மா இரு குரங்கே என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் பாட்டி. அன்று மாலையில் பெருந்தன்மை அத்தெரு வழியாக மண்பாண்டங்களின் பெயரை கூவிக்கொண்டு வந்தான். மாலை வேளை, அதனால் வாசல் கதவு திறந்திருந்தது. சிறுமி வாசல் திண்ணையில் உட்கார்ந்திருந்தாள். பச்சை செப்பு, சிவப்பு செப்பு என்றதும் அவனை கூப்பிட்டாள். அந்த பழைய பாத்திரத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தாள். பெருந்தன்மைக்காரனிடம் கொடுத்து, ஐயா, இதை எடுத்துக்கொண்டு எனக்கு செப்புகள் கொடுக்க முடியுமா என்று கெஞ்சி கேட்டாள். பெருந்தன்மைக்காரன் பாத்திரத்தை கையில் எடுத்து பரிசோதித்தான். பேராசை காலையில் கீறி இருந்த கோடு பளபளவென்று ஜொலித்தது. அதை உற்று நோக்கினான். அது தங்க பாத்திரம் என்று அறிந்தான். குழந்தாய், உங்கள் வீட்டில் பெரியவர் எவரும் இல்லையா? அவரை கூப்பிடு, உனக்கு வேண்டிய செப்புகள் தருகிறேன் என்றான். சிறுமி பயந்து விட்டாள். ஐயா, என் பாட்டியை கூப்பிட மாட்டேன், எனக்கு செப்புகள் கூட வேண்டாம், இந்த பாத்திரத்தை நீயே எடுத்துச் செல் என்று கூறினாள். குழந்தை, என் பாட்டியை கூப்பிடாதே, நான் உன்னிடம் செப்புகள் கேட்பது தெரிந்தால் என் முதுகை பிளந்து விடுவாள் என்று கூறினாள். சத்தம் கேட்டு பாட்டியே வாசலுக்கு வந்து விட்டாள். எங்கு உதை விழ போகிறதோ என்று சிறுமி நினைத்து உள்ளே ஓடினாள். சட்டிப்பானை வியாபாரியை என்னவென்று கேட்டாள் பாட்டி. தன்மைக்காரன், பாட்டியாரே, இந்த பாத்திரம் உங்களுடையதா என்று கேட்டான். ஐயா, அந்த பெண் என் பேத்தி, இப்படித்தான் ஊர் சண்டையை வழிய வாங்குகிறாள். ஐயா, உமக்கு 1 கோடி வணக்கம். ஐயா, குழந்தை விளையாட்டாக ஓட்டை பாத்திரத்தை கொடுத்து உம்மிடம் செப்பு கேட்டாள், மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். பெருந்தன்மைக்கு ஒன்றுமே புரியவில்லை. சற்று நேரம் திகைத்து நின்றான். பின்பு, பாட்டி, இந்த பாத்திரம் ஓட்டையும் அல்ல, உடைசலும் அல்ல, இது தங்க பாத்திரம், இது உங்களுடையது தானே என்று கேட்டான். பாட்டிக்கு போன உயிர் திரும்பியது. ஆமாம், இது எங்கள் குடும்பத்தில் நான் குழந்தையாக இருந்த காலம் முதலே இருந்து வந்தது என்று சொன்னாள். தன் குடும்பத்தின் பண்டை கால பெருமையை எடுத்து கூறினாள். தற்பொழுதுள்ள தங்கள் அவல நிலையையும் வெளியிட்டாள். பெருந்தன்மை, பாட்டி, இது விலை மதிப்புள்ளது, அவ்வளவு கொடுத்து இதை வாங்க என்னிடம் பணம் இல்லை, இதை எங்காவது விற்பனை செய்து தருகிறேன், என்னுடன் வாருங்கள் என்றான்.
அப்பொற்களத்திற்கு விலையாக 1000 பொன் கிடைத்தது. அதை பெருந்தன்மை அப்படியே வாங்கி பாட்டியிடம் கொடுத்தாள். பாட்டி அதில் 1/4 பாகத்தை பெருந்தன்மைக்காரனிடம் பரிசாக கொடுத்தாள். பெருந்தன்மை வாங்க மறுத்தான். பாட்டி விடவில்லை. பிறகு வாங்கிக் கொண்டான். பெருந்தன்மை தன்னிடம் இருந்த செப்புகளை எல்லாம் சிறுமிக்கே கொடுத்துவிட்டு அவர்களிடம் விடைபெற்று சென்றான். பேராசை தன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அன்றிரவு நேராக பாட்டி வீட்டிற்கு வந்தான். கையில் சில செப்புகளை வைத்துக்கொண்டு கதவை தட்டினான். பாட்டி கதவை திறந்து பார்த்தாள். காலையில் திட்டிவிட்டு சென்ற பேராசை நிற்பதை கண்டாள். அவளுக்கு பெருஞ்சினம் வந்துவிட்டது. அடப்பாவி, தங்க பாத்திரத்தை 1/4 காசு கூட பெறாது என்று கூறி எங்களை ஏமாற்ற பார்த்தாயே, மோசக்காரா! மற்றொரு மண்பாண்ட வியாபாரி வந்தார். அவர் நல்லவர், தர்ம சிந்தனை உள்ளவர். அவர் தங்க பாத்திரம் என்று சொல்லி அதை 1000 பொன்னுக்கு விற்று கொடுத்தார். அவர் நேர்மைக்காக 1/4 பாகத்தை அவருக்கு பரிசாக கொடுத்தேன். மரியாதையாக இங்கிருந்து போ என்று விரட்டினாள். பட்டென்று கதவை சாத்தி தாளிட்டாள். ஐயோ, அந்த பாவி எனக்கு கிடைக்க இருந்த 1000 பொன்னை கிடைக்காமல் செய்து விட்டானே. 1000 பொன் போய்விட்டதே என்று வருந்தி புலம்பிக் கொண்டே சென்றான். பெருந்தன்மையை வழிமறித்து அவனிடம் இருந்த பொன்னையாவது பறித்துக் கொள்வது என்று நினைத்து ஆற்றை அடைந்தான். அதற்குள் பெருந்தன்மை படகில் ஏறிவிட்டான். படகு அப்போதுதான் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. பேராசை தனக்கிருந்த பண வெறியினால் படகை பிடிக்க ஆற்றில் குதித்து படகின் பின்னே விரைந்து நீந்தி சென்றான். ஆற்றில் வெள்ளம் மிகுதியாக இருந்தது. பேராசை கை சோர்ந்து ஆற்று வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு உயிரிழந்தான். இக்கதையின் நீதி பேராசை பெருநஷ்டம். இதுவே இக்கதை சொல்லும் கருத்து. வணக்கம். அடுத்த கதையில பார்க்கலாம்.